அம்மா பார்வதி தாயே, எனக்கு ஆசி வழங்குங்கள் அம்மா. எந்த பெண் நதியை போல் அமைதியாக இருக்கிறாள், அவளே பாவத்தை விழுங்கும் ஆர்ப்பரிக்கும் வெள்ளமாவாள். எந்த பெண் குலத்தை முன்னேற்றுகிறாளோ அவளால் எதையும் செய்ய முடியும். கவலைப்படாதே, இன்று இந்த உலகம் பாவத்தை சகித்துக் கொள்ள முடியாத அன்னை பார்வதியின் காலி வடிவை பார்க்கப் போகிறது. பெண்களை கலங்கப்படுத்தும் வகையில் நடந்து கொள்பவர்கள் இறுதியில் அந்த பெண்ணின் காலடியில் அவர்கள் இரத்தத்தால் கழுவும்படி செய்வார்கள். என் சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியம் செய்தாய். அதுதான் நீ செய்த முதல் குற்றம். வாய்ப்பு கிடைத்தும் நீ உன்னை திருத்திக் கொள்ளவில்லை. இன்று உன்னுடைய அழிவுதான் இந்த உலகில் இருந்து அநீதியை முழுவதுமாக அழிக்கப் போகிறது. இந்த நிகழ்வு உலகில் உள்ளவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். உன்னுடைய இந்த மரணம் வரக்கூடிய யுக யுகங்களுக்கும் உதாரணமாக இருக்கும். தவறுக்கு துணை போகவே தயங்கும் நீதிக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தகுந்தவாறு வீசிய அதே சக்திகள் அவனுடைய இறுதி பாதைக்கான வழியை கண்டுபிடிக்கும். ஆணவத்தால் நீ எல்லா பெண்களையும்